எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த வீடியோவில் ரம்மி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து வித்ட்ராயல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம இந்த அப்ளிகேஷனில் எப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மொபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஓடிபி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேஷ்போர்டில் வந்துடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரெஃபரல் ரிவார்ட். ஸோ இந்த ரெஃபரல் ரிவார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் பண்ணிங்கன்னா ₹10. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற எல்லா ரெஃபரல் ரிவார்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அதுபோல் 3 ரெஃபரல் பண்ணிங்கன்னா ₹50. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கும். இந்த ரெஃபரல் ரிவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகும். அந்த அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஸோ ரெஃபரல் ரிவார்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை விட ரெஃபரல் ரிவார்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதில் நீங்கள் வந்து டெய்லியுமே ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நமக்கு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவும் தராங்க. அதாவது ₹500லேருந்து 1000க்குள்ளே பண்ணிங்கன்னா 3% அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லியுமே பார்த்திங்கன்னா அவங்களும் நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே போல் லாஸ் கம்பன்சேஷன், ஒருவேளை நீங்கள் வந்து பெட்டு நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டிங்கன்னா அதில் ₹500 மேலே வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஒரு 2% பார்த்திங்கன்னா அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாஸ் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் டெபாசிட் போனஸ் பற்றி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ₹51 நீங்கள் வந்து ஃபஸ்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹11 உங்களுக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக ஆட் பண்ணிவிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய, அதாவது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் போனஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதே போல் விஐபி ப்ரொமோஷன் ரிவார்டு, அதை நீங்கள் வந்து நிறைய ஒரு வேளை ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விஐபி மெத்தடில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ரிவார்டும் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது வந்து லைஃப் லாங்கு. இது வந்து ஒரு டைம் வந்துட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. நிறைய நீங்கள் வந்து எவ்வளோ ரெஃபரல் பண்ணாலுமே சரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ரெஃபரல் ரிவார்டு, அப்புறம் டெபாசிட் போனஸு, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ எப்படி நம்ம வந்து பெட்டை ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய வித்ட்ராயல் ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷன் எப்படி ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லிங்க்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி டைரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ இல்லை பிளாகிங் வெப்சைட் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அங்கே கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய டவுன்லைன் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனுக்கான இந்த ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்கிங், யாரெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு ஒரு இன்ஸ்பைரேஷன் மூலிமா கூட தாராளமாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இப்போது எப்படி பெட்டை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த விஐபி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பர்மனெண்ட் ஏர்னிங்ஸ் இது மேலே போட்டிருக்காங்க. பர்மனெண்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அப்கிரேட் ரிவார்டு, அதுக்கப்புறம் வீக்லி ரிவார்டு, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ரிவார்டு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதே போல் இந்த செகண்ட் ரிவார்டு, ஓகேங்களா, நீங்கள் டெய்லி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலே போதும் நமக்கு ரிவார்டு. அதுக்கப்புறம் இந்த டேபிளை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம்னா அதுக்கான ரிவார்டு. ஸோ இப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து கிளியராக பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணுறதுக்கு டெபாசிட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜில் வந்துடுவீங்க. இதில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு காயின் ஈக்குவல் டு ₹1, ஓகேங்களா? ஸோ டெபாசிட் எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ₹1020 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமில் ட்ராகன், அதுக்கப்புறம் டைகர் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அதை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போது அது ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு டேபிள் சார்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா
நீங்கள் அதிகமான அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் லாஸ் இல்லாமல். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3000 வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி பெட் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இப்போது ட்ராகன் மேலே ஃப்ரீக்வன்சி, அதாவது 1 2 3 அந்த மாதிரி 8 வரைக்கும் ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து 3600 வரைக்கும் இருக்குது. இப்போது ஃப்ரீக்வன்சி வந்து ட்ராகனில் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ட்ராகன், அந்த பக்கம் இருக்கிறது டைகர். ஓகேங்களா? சென்டரில் இருக்கிறது டையு. நம்ம இங்கே என்ன சார்ட் இருக்கோ அந்த சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து பெட்டை ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. RS1 ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி 1 ட்ராகன் மேலே 10 ருபீஸ் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்படி நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு நான் வந்து வின் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து 30க்கு போகலாம். அப்படியே நீங்கள் வந்து அந்த 30லேயும் வின் ஆகிட்டிங்கன்னா 70க்கு போகலாம். ஒருவேளை நீங்கள் வந்து 30லேயோ இல்லை 70லேயோ நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து 10 ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கேமோட ஒரு இது. இது வந்து ஒரு சீட் இது மாதிரி தான். அதாவது நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஒருவேளை தோற்றுட்டோம்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 500 ருபீஸ் இருந்தாலே தாராளமாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரூஃபை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் லைவாக. ஓகேங்களா? ப்ரூஃப் இல்லாமல் நான் எதுவுமே வந்து பேச முடியாது. அதனால் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த பெட்டில் பார்த்திங்கன்னா டைகர் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ டைகர் யாரெல்லாம் ஜெயித்தாங்களோ அவங்களுக்கான அமௌண்ட், ஒரு வேளை நம்ம வந்து டைகர் மேலே பெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம்னா டைகரோட அமௌண்ட் எவ்வளோ பெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு தாராளம் வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ராகன் மேலே பெட் பண்ணியிருந்தேன். எனக்கு ட்ராகன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கீழே ஆட் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது நம்ம வந்து பெட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் மேலே பெட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் 10 ருபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு சில பெட்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸிங் இதில் பார்த்திங்கன்னா டைகர் வின் ஆகிருக்கு. நம்ம வந்து இந்த கேமில் வந்து லாஸ் ஆகிட்டோம். இப்போது அடுத்த பெட்டு. ஸோ அடுத்த பெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பியும் ட்ராகன் மேலே தான் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு ட்ராகன் மேலே. ஸோ இந்த பெட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெட்டிங் இப்போது ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கார்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கார்டில் நம்ம வந்து ட்ராகன் வின்னாக இருந்தோம் அப்படின்னா தாராளமாக நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டுக்கே போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் வின் பண்ணிட்டோம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த பெட்டிங்கு. ஸோ அடுத்த பெட்டிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம அதே ட்ராகன் மேலே தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ராகன் வின் ஆகிடுச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கீழே நமக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த பெட்டு. ஸோ இந்த பெட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் மேலே தான் பெட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே வின் பண்ணிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா 1300 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்துடுச்சு. 1000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். 1300 ஆகிடுச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே. இப்போ எப்படி வித்ட்ரால் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். கீழே பார்த்திங்கன்னா வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வித்ட்ரால் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து IMPS மெத்தடில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா UPI மெத்தட் மூலிமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி போனாலுமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வித்ட்ரால் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து வித்ட்ரால் எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் வரும். ஓகே, இப்போது லோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ லோட் ஆனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு வித்ட்ராயல் பேஜ் வரும். அந்த பேஜில் ஒரு சில டீட்டெயில்ஸ் தான், ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதை கொடுத்துட்டு வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா UPI மெத்தட் மூலிமா வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் IMPS மெத்தட் மூலிமாவும் வித்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய அந்த IMPS மெத்தடில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். இப்போது 500 ருபீஸ் ஓகேங்களா போட்டிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இப்போது வித்ட்ராயல் போட்டாச்சு. மேலே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு வந்து கம்மியாகிடுச்சு. இப்போ வந்த வரைக்கும் லாபம் தானே அப்படின்ற மெத்தடில் நம்ம இருக்கிறதையும் வந்து வித்ட்ராயல் போட்டுடலாம். ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா ஒரு வித்ட்ராயல் அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸை பார்த்துங்க, நம்ம வித்ட்ராயல் எடுக்கிற ப்ரூஃபு. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற அமௌண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டிங்கன்னா இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வித்ட்ராயல் எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ப்ராசஸிங்கில் போய்ட்டுருக்கு. அதாவது என்னுடைய கோட்டக் மஹிந்திரா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் 500 ருபீஸு. ஸோ இந்த ப்ராசஸிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து ஆகும், அதிகமாக அதுக்கு மேலே வந்து ஆகாது.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிருக்கிற டேட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சைடில் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய அமௌண்ட்டை கூட வித்ட்ராயல் போட்டுருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ₹500 இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து வித்ட்ராயல் போடலாம். நான் 500 சொன்னேன். நீங்கள் 500ஓ இல்லை அதுக்கு கீழேயோ அதுக்கு மேலேயோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.